டாக்டர் வணக்கம். வணக்கம் வணக்கம் பிரதர். சமீபத்தில் டாக்டர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விவாதங்கள் நிறைய எழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். இன்றைக்கி நான் பேசணும்னு நினைக்கிறது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை மக்களும் அதிகமாக நம்பியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் மக்களுக்கு நிறைய சேவை பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்ன? அங்கேருந்து பேசப்படாத விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதை பற்றி பேசுவோமே. அது பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிரச்சனைன்றதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது இதை நான் என்ன சொல்லுவேன்னா, இது என்டையர் மருத்துவ சமுதாயத்துக்கு தேவைக்கு அதிகமான விஷயங்கள் மருத்துவர்களை உருவாக்கிட்டோமா அப்படின்ற கேள்வியை நோக்கி தான் இந்த பிரயாணம் போகுதுன்றது நான் சொல்லலாம். சரியா? மற்றபடி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் நல்லா வேலை செய்கிறாங்கன்னா அவங்கள வச்சுக்க தான் செய்வாங்க, விட்டுட்டு போக மாட்டாங்க. சரியா? என்னோட ப்ரெசன்ஸ் இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் இந்த கேள்விக்கு நான் சரியா பதில் சொல்லணும்னா, நான் ஆனால் எப்பயுமே என்னோட இதை நான் டிமாண்ட் பண்ண தான் செஞ்சுருக்கேன். எனக்கு ஸ்கில் இருக்கு, நீங்க கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்லன்ற மாதிரி தான் நான் பேசியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் திறமசாலிகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் விட மாட்டாங்க பிரதர். பட் நம்ம மருத்துவர்களுக்கு என்ன தெரியாத விஷயம்னா, படிக்க நல்லா தெரியும், நிறைய பேருக்கு பழக கூட தெரியாது, அவங்களோட விலை தெரியாது. யானையின் பலம் யானை அறியாதுன்ற மாதிரி அவங்களோட பலம் என்னன்றதே நிறைய ஸ்கில்டு பீப்புளுக்கு தெரியறது கிடையாது. பிகாஸ் they spend most of the time in acquiring knowledge. அதுதான் அவங்களோட ஒரு லிமிடேஷன். அந்த ஸ்கில்ல அவங்க அக்வயர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வேலை செஞ்சுக்கலான்றது என்னோட கருத்து. மற்றபடி நான் என்னோட கமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கம்மியான இதுதான். பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நான் ஒரு கிளினிக் வச்சிருக்கேன், நான் சர்வீஸ்ல இருந்திருக்கேன், பிளஸ் நிறைய ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் கன்சல்டண்டா இருந்திருக்கேன். எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தால் ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா நான் வரலன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் என்னோட ஸ்டைல். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இல்லையா, அந்த விஷயமும் இப்போ பேசுகிறாங்க. அதாவது தேவைக்கு அதிகமான மருத்துவர்கள் நம்ம இங்கே உருவாக்கிட்டோம், அதுவும் இந்த மாதிரியான பிரச்சனைகள். அதாவது மருத்துவர்கள் மருத்துவ பணிக்கு போகாமல் இந்த டெலிவரி ஜாப்ஸு இல்லை கிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறது, இந்த மாதிரி போகிறதுக்கு காரணம் அது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்களேன். அது நம்ம சிம்பிளாக நிறைய பேர் இன்னும் மக்கள் பார்த்தீங்கன்னா, சில ஃபார்மர்ஸ் தன்னோட பிள்ளைங்களை டாக்டர் படிக்க வச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டு ரஷ்யா அனுப்பி, இல்லை பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்துருக்கேன். நிறைய என்னோட ஜூனியர்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அவங்களுக்குலாம் என்னன்னா, பையன் மெடிசன் படித்தா பெரிய ஆள் ஆகிடுவான்ற ஒரு கனவுல அப்படி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எது உண்மை, எது சொசைட்டியில் நடக்குதுன்றது கூட அவங்களுக்கு தெரியல. சரியா? ஸோ அந்த மாதிரி பிள்ளைகள் இப்போ ஒருத்தன் தன்னை மருத்துவம் தான் பேஷன், படிக்கிறவனோட சூழ்நிலை வேற. அவன் எந்த சூழ்நிலையிலையும் அவனை பார்த்துப்பான், புலம்ப மாட்டான், தே வில் ஹேண்டில் தெம்செல்ஃப். பட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பெற்றோர்கள் பெரிய எதிர்பார்ப்போட பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, அவங்கள கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து வர படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சொற்ப சம்பளம் தான் கிடைக்குதுன்றப்ப, அது பேரண்ட்ஸ் சொல்ல முடியாத அவலநிலை ஏற்படுறப்ப அவன் லோனும் வாங்கியிருப்பான். அதை அடைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பல வழியில சுத்துறப்பதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி இந்த பிரச்சனைன்றது இப்போ லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ள இருக்கா, இல்லை இது ஒரு ரொம்ப நாளா இருக்கிற விஷயம் இப்பதான் வெளியில பேசுறாங்களா? இல்ல நண்பா, அதாவது கத்திரிக்காய் முத்தி கடைக்கு வந்த அது மாதிரி தான். பழம் பழுத்து சந்தைக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் நம்பர்ஸ் நான் பல வருடமா நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட சோசியல் மீடியா பேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும், டாக்டர்ஸோட நம்பர்ஸ் ஆர் இன்க்ரீசிங், கவர்மெண்ட் ஷுட் திங்க் அபவுட் இட். பியூரோக்ராட்ஸ் இதை ஒரு நல்ல முறையில் பொலிட்டிஷியன்ஸ்க்கு பாலிசி மேக்கிங்க்கு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது நான் பலமுறை என்னோட சோஷியல் மீடியா பேஜில் எழுதியிருக்கேன். ஜூனியர்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க, என்ன சார் இப்படி எங்களெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க. நான் பிளான் பின்ற ஒரு வார்த்தையை கூட அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். மருத்துவத்தை நம்பி இருக்காதீங்கப்பா, சம்பாதிச்சு பிள்ளைக்குட்டியை பார்க்கறதுக்கு வழியை தேடுங்கலாம் நிறைய தடவை நான் எழுதியிருக்கேன். ஸோ பிளான் பின்ற வேர்டை பிள்ளைகளுக்கு மெடிக்கல் சொசைட்டிக்கு ஸ்ட்ராங்கா சொன்னதுல நான் ஒரு ஆளு. அது இன்னைக்கு ஹவுஸ் சர்ஜன்சி முடிச்சு நிறைய பேர் வெளியே வர்றப்ப, தேவைக்கு அதிகமா நபர்கள் இருக்கப்ப ஆட்டோமேட்டிக்கா தேவையான அளவுக்கு தான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் எடுக்க முடியும். அண்ட் மோரோவர் இப்போ கொஞ்சம் சீனியர் டாக்டர்ஸுமே பிஜி படிக்காமையோ இல்லை வேற அவங்களோட பர்சனல் கிளினிக் இல்லாம ஒரே ஹாஸ்பிட்டல்ல தங்குறப்ப ஒரு வேகன்சி கிரியேட் ஆகாது. பிரைவேட் செக்டர்லயுமே சொல்றேன். அப்போ அந்த ஃப்ரெஷ்ஷாக முடிச்சவங்களுக்கு அவனுக்கு கமிட்மெண்ட் இருக்கும். முடிச்சவனே அவனுக்கு ஒரு லோன் கட்ட வேண்டிய கமிட்மெண்ட் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் சம்பாதிக்கிறதுக்கு வேற வழியை பார்க்க தான் செய்வான், யாராக இருந்தாலும். அதை ஒரு விதத்தில் நான் அவன் சம்பாதிக்கிறதுக்கு வழியை தேடுறதை நான் பாராட்ட தான் செய்கிறேன். ஏன்னா அவன் சர்வை பண்ணுறதுக்கு அவன் ஃபைட் பண்ணுறான்.
அதை அப்ரிஷியேட் பண்றேன் இந்த இடத்துல நான். இல்லை, இப்போ நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், எந்த ஸ்டேட்லேயுமே நம்ம ஒரு எஜுகேஷனில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே அதுக்கான வேலை வாய்ப்புகள் இல்லைன்னா வேறு ஸ்டேட் இருக்குது, இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் வேறு ஏதாவது கண்ட்ரீஸில் போயும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்படி எதுவுமே இல்லையா? தமிழ்நாடு மட்டும்தான் கடைசி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்ல பிரதர், நான் ஒன்னே ஒன்று தான் எப்பயுமே சொல்வேன். ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தெர் ஆர் ஆர்ட்ஸ் காலேஜ், தெர் ஆர் டிப்ளமா கோர்சஸ், சரியா? ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வி கேன் கிரேட் பீப்புள்ல நண்பா. அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன், கடைசி ரேங்க் எடுக்கிறவன், ஹைலி ஸ்கில்டு, ஹைலி நாலேஜபிள், அவன் ஒரு அந்த அளவுக்கு நாலேஜ் அக்வயர் பண்ண முடியாம அவன் பாஸ் ஆகக்கூடிய தகுதியையும் அவன் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய தகுதியையும் பெற்ற நபர், அவுட் கோயிங்கா வரக்கூடிய கல்லூரியில இருந்து அவுட் கோயிங்கா வரக்கூடிய ஒரு நபர், டாப்ல இருந்து அந்த அவுட் கோயிங்கா வரக்கூடிய, அதாவது பாஸ் ஆகி அவுட் கோயிங் ஆக வரக்கூடிய நபர் இருக்கிறவங்கள வரைக்குமே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸோட டிமாண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ப்ரொஃபஷனல் கோர்ஸோட டெஃபினிஷன். சரியா? ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் ஒருத்தன் படிச்சுட்டு அவனுக்கு வந்து நீ இதுக்கப்புறம் போய் நீ போய் இன்டர்நேஷனல்ல போய் வேலையை தேட வேண்டியதானடா, உனக்கு பிடிக்காத ஒரு ஊர்ல போய் பாஷையை கத்துக்கிட்டு நீ பொழப்பு நடத்த வேண்டியதானடா அப்படின்னு சொல்றது வந்து அதாவது வாய்ப்பு இல்லாம வாய்ப்பு இருக்கு இல்லைன்றதை விட, அந்த கோர்ஸ் படிச்சவனுக்கு அப்ப முடிச்சு அந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இல்ல, ஒரு தேவை இல்லைன்னா அப்ப அந்த ப்ரொஃபஷன் கோர்ஸ் எதுக்கு இங்க ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்கீங்க? அப்ப ப்ரொஃபஷன் கோர்ஸ் டெஃபினிஷனே போயிடுது இல்ல. அப்ப டாப்பர் 100ல ஒருத்தவன் டாப்பர் இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் அவன் ஷைன் ஆயிட்டு தாங்க இருப்பான். அவன் வந்து சொசைட்டில டாப்பா சம்பாதிக்கிறானே வச்சுக்கோங்களேன். அவனை நீங்க வந்து அவனை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ப்ரொஃபஷன் வந்து எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க, கம்ஃபர்டபுளா இருக்காங்க, சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்கன்ற ஒரு அவப்பேர மீடியா, பொலிட்டிக்கல், பியூரோக்ராட்ஸ், சிறுபடம் பெருப்படம் எல்லா இடத்துலயும் பிக் ஸ்கிரீன் வரைக்கும் அந்த ப்ரொஃபஷனை நம்ம காமிச்சிட்டு, அப்போ ஒருத்தவன் வந்து அதுக்கு தேவைக்கு மேல கவர்மெண்ட்ல ஒரு காலேஜ், பிரைவேட்ல ஒரு காலேஜ் போட்டி போட்டு கல்லூரியை உருவாக்கிக்கிட்டு, அப்ப ப்ரொஃபஷன் ஒருத்தவன் ஆசையா படிச்சு ஏதோ ஒரு சூழ்நிலைங்க, என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒருத்தவன் அவங்க அப்பா நடுவில் இறந்து போயிட்டாரு, அந்த வருஷம் அவன் ஃபெயில் ஆகி அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன சொல்றது ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்றான். அவன் வந்து கொஞ்சம் அவனோட மனப்பான்மை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவன் திரும்ப அந்த நார்மல் ஸ்ட்ரீம்லைனுக்கு வர முடியும். அப்ப அவன் வந்து நாலேஜ் இல்லாதவன் ஆயிடுவானா? அப்ப அந்த பர்சனுக்கும் வந்து அந்த சொசைட்டில ஒரு ப்ரொஃபஷன் கோர்ஸ் முடிச்சவனுக்கு ஒரு தேவையான நீடு இருக்கணும்ல. அப்ப நீடுக்கு மேல எதுக்குங்க நமக்கு ப்ரொடக்ஷன்? அதான் சொல்லுவேன், அது தக்காளி தேவையான அளவுக்கு இருந்தா தாங்க அந்த தக்காளி வந்து பயன்பெறும். இல்லைன்னா ₹1 குப்பையில தாங்க கொட்ட வேண்டிய சூழ்நிலையும் ஆகுங்க. அது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இப்படி வந்து டிமாரலைஸ் பண்ற மாதிரி பாலிசி டெசிஷனும் பியூரோக்ராட்ஸோட ஐடியாஸ் டு தி பொலிட்டிஷியன் இருக்கக்கூடாதுன்றதை வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். இல்லை, ஒரு சைடு நீட் எக்ஸாம்ஸ் பார்த்தினா பெரிய டிஸ்கஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, அது ஒரு பொலிட்டிக்கலான விஷயமாவே மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்க, இதுக்கு நடுவில் வேறு ஏதாவது இருக்கா? இது கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதோ தோணுதே. நண்பா, நான் வந்து 98ல் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறேன். 2000லேருந்து சோஷியல் ஆக்டிவிட்டியில் மெடிக்கல் ப்ரொஃபஷனோட மெடிக்கல் சொசைட்டி ஆக்டிவிட்டிலையும் சரி, நம்ம காமன் பீப்புள் ஆக்டிவிட்டிலையும் நான் நிறையாவே இன்வால்வ் ஆயிருக்கேன். அதாவது நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னென்னா, அதாவது நீட்டுன்னு மட்டும் இல்லைங்க, எஜுகேஷன்றது வந்து எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட். அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு லா. சரியா? அது நீட்டா இருக்கட்டு, அது வந்து நம்ம கவர்மெண்ட் நம்ம அதை டிமாண்ட் பண்றதா இருக்கட்டு, இல்ல வந்து வேற இப்ப அக்ரிகல்ச்சர்லயும் சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அடுத்தது ஒவ்வொன்றா இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னா அப்ப வந்து தெர் இஸ் நோ அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட ரைட்ஸ்ன்றதுனே இல்லாம போயிடும். சரியா? ஸோ நான் அதை நீட்ன்றதுன்னு இல்லாம எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இஸ் அ ஸ்டேட்டோட சப்ஜெக்ட். சரியா? அதை வந்து எந்த காலத்திலயும் விட்டு கொடுக்க கூடாது. சரி, அதுல வந்து நான் நீட்ன்ற பாலிடிக்ஸ்குள்ள நான் போகல. புரியுதா நண்பா? ஐ கம் டு த டைரக்ட்லி டு த பாயிண்ட். நான் 2000ல நான் 2000 எம்பிபிஎஸ்ல படிக்கிறப்ப வெறும் 1500 சீட்டு நண்பா. கேன் யூ பிலீவ்? ஹவு மெனி சீட்ஸ்? என்டையர் மெடிசன் சீட் வந்து எத்தனை நண்பா? 1500 சீட்டு. இன்னைக்கு எத்தனை நண்பா அவுட் கோயிங்க? 15000 சீட்ஸ். 1500 எங்க இருக்கு? இந்த 25 வருஷத்துல 15 மடங்கு மருத்துவ நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இதே வந்து தமிழ்நாடு பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2000ல 4 கோடி ஒன்றும் இல்லையங்க. இன்னைக்கு 8 கோடி இருக்குன்னா 2000ல 4 கோடியா இருந்தது. கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெரிஃபை பண்ணுங்க. அன்னைக்கு டாக்டர் பாப்புலேஷன் ரேஷியோ நல்லா இருந்ததுங்க. இன்னைக்கு 1 in 1000 1 in 250 ஆயிடுச்சுங்க. 2 லட்சம் டாக்டர் இன்னைக்கு வரைக்கும் மெடிக்கல் கவுன்சில் 2 லட்சத்துக்கு மேல டாக்டர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க.
இன்னும் 2-3-5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 15,000 × 5 என்ன ஆச்சுங்க? 75,000 பேர். 3 லட்சம், நியர்லி 2.25 + 75,000 3 lakhs டாக்டர்ஸ் வில் பி இன் த மெடிக்கல் கவுன்சிலுங்க. அப்ப நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்ப இது வந்து இந்த இவ்வளோ டாக்டர் சீட்டை இவ்வளோ ஏத்துறதுக்கு என்ன நீடுன்னு நான் கேட்கறேன். இதுக்கு பின்னாடி வெறும் அரசியல் காரணங்கள் மட்டும் இருக்கா, இல்ல எதனால இவ்வளவு தூரம் அது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாக்குறீங்க? இதுல இதுல எல்லாருமே சம்பந்தப்பட்டதுதாங்க. சரியா? நான் சீனியர் டாக்டர்ஸையுமே சொல்லுவேன். மூத்த மருத்துவர்கள் ஆரம்பிப்பேன். ஏன் என் ப்ரொஃபஷன்ல இருக்கிற கிளையை ஃபர்ஸ்ட் எடுப்போமே. மூத்த மருத்துவர்கள் ஆரம்பிச்சு மக்கள்ல இருந்து, அரசியல்வாதியில இருந்து, எங்க அன்பு சகோதரர்கள் ஐஏஎஸ் ஆபீசர் வரைக்கும், சரியா? இவங்க எல்லாமே ஒரு இது மேல உள்ள ஒரு ஆசை, இது மேல உள்ள கிரீடு, இது மேல உள்ள ஜெலஸ், இதுதான் ரீசன் நான் சொல்லுவேன் நண்பா. ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன் டாக்டர். இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு கம்பேரிசன் நீங்கள் சொல்கிறீங்க. நான் அதை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறேன். இப்போ மனிதர்களுக்கு காமனாக வரக்கூடிய நோய்கள், இல்லை இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ வந்து ஒரு 45 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா, இப்போ 30 வயசுலேருந்தே அதெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த நோய் பாதிக்கக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அப்போ டாக்டர்கள் அதிகமாக இருந்தாலும் சொசைட்டிக்கு நல்லது தானே? அப்ப வந்து நண்பா ஒண்ணே ஒன்று சொல்றேன் நண்பா. நோய் நீங்க சொல்றது, அதாவது 30 இப்ப இருக்கிற சோசியல் மீடியால இருக்கிற விஷயங்கள் வேகமா ஸ்ப்ரெட் ஆகுது. புரியுதா? அதாவது 2 வயசுக்கு பிறந்த குழந்தையும் இறந்து போகுது சில காரணங்களால. 2 வயசு குழந்தையும் இறந்து போகுது. 20 வயசுக்கு பெரியவனும் இறந்து போறான். 40 வயசு பெரியவர்களும் இறந்து போறாங்க. 60 வயசுல பெரியவர்களும் இறந்து போறாங்க. 80 வயசு பெரியவர்களும் இறந்து போறாங்கன்னு வச்சு வைங்களேன். இதுல 20 வயசுல ஒரு நபர் இறக்கக்கூடிய காரணங்கள், சில காரணங்கள் வந்து மருத்துவ ரீதியாவே இருக்கு. புரியுதாமா? அது ஜெனட்டிக்கா பேரண்ட்ஸ் இருந்து வரக்கூடிய ஹை கொலஸ்ட்ரால் லெவல்னால அந்த குழந்தை வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகுது. 20 வயசுல ஹார்ட் அட்டாக்கான்னு கேட்கிறோம். நானே 22 வயசுல நானே ஹார்ட் அட்டாக்கை ட்ரீட் பண்ணியிருக்கேன். எப்ப? 2004 நண்பா. 22 வயசு நபருக்கு வந்து ஹார்ட் அட்டாக். சோ இது வந்து ஒரு சின்ன பெர்சன்டேஜ் இருக்கும். புரியுதா? 20 வயசு அப்படின்னா 100% பிசிக்கலி ஃபிட்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணவே முடியாது. 80 வயசுல இருக்கிற நபர் கூட சூப்பர் ஃபிட்டா இருப்பார். 20 வயசு நபருக்கு அந்த ஃபிட்னஸ் இல்லாம இருக்கும். அவர் ஒரு நோய்வாயால ஜெனட்டிக்ல இருக்கக்கூடிய நோய்வாயினால அவதிப்படுவாங்க. சரியா? அப்ப நீங்க சொல்றது பார்த்தா வீட்டுல 10 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் எப்பயுமே நோயிலே ஆஸ்பத்திரியிலே இருக்காங்களா? உங்களுக்கு அந்த கேள்வி கேட்கிறேன். இல்ல, அந்த இடத்துல நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ முன்னாடி இப்போ என்னுடைய ஏஜ்ல பார்க்கும்போது கூட, இப்போ நம்ம சர்க்கிளில், நான் சோஷியல் மீடியாலேயோ பார்த்தது இல்லை, நம்ம சர்க்கிளில் பார்க்கும்போது முன்னாடி ஒரு வருஷத்துக்கு 2 முறை 3 முறை ஹாஸ்பிட்டல் போனவங்க இன்னைக்கு சகஜமா ஒரு மாசத்துல 2 தடவை 3 தடவை மருத்துவமனைக்கு போக வேண்டிய தேவை இருக்கு. எனி டைம் நம்ம ஏதோ ஒரு டேப்லெட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். லைஃப் ஸ்டைல் பெரிய அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபோன் கிட்ட முடங்கி கிடக்கிறோம், இல்லை டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறோம். இதுலலாம் நிறைய மாற்றம் நடந்திருக்கு தானே நண்பா? எனக்கு தெரிஞ்சு அதை நான் டேட்டாவா எடுக்கல நண்பா. பேஷண்ட் டேட்டாவா எடுக்கல. அப்படி பார்த்தா டாக்டர்ஸ்ல நிறைய பிஸியா தானே இருக்கணும் நண்பா. அப்படி இல்லையே. நீங்க சொல்ற அளவுக்கு எனக்கு கையில பேஷண்ட் டேட்டா இல்ல. அந்த டேட்டாவும் நமக்கு அதே மாதிரி ஒரு சிஸ்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் சைட்லேயே கிடையாது. ஸோ என்டையர் ஸ்டேட்டுக்கு இந்த மாதிரி நோயாளிகள் இருக்காங்க. நமக்கு ஓவராலாக இருக்கிறது வந்து சர்க்கரை நோயாளியோட டேட்டா இருக்கும். சர்க்கரை நோயாளி நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சர்க்கரை நோயாளி வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, அதெல்லாம் வந்து ஒரு கன்சல்டேஷன்ல நீங்க ஒரு ஆளை ஒரு நபர் ஒரு சர்க்கரை டாக்டர் எடுத்துக்கோங்களேன். ஒரு நாளைக்கு எத்தனை நீங்க பாக்குறக்கூடிய உங்க நண்பரே வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சர்க்கரை டாக்டர் வந்து ஒரு நாளைக்கு 5 பேஷண்ட் 6 பேஷண்ட் பாக்குறாரு. சரியா? உங்க சைட்ல எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் சிட்டில இருக்காங்கன்னா எத்தனை சர்க்கரை நோயாளி ஒரு நாள் பாத்துருவாரு? நீங்க விட்டுருங்க, கார்பரேட்ல விட்டுருங்க. கார்பரேட் 1 2 3 4 அதெல்லாம் விட்டுருங்க. உங்க நம்பர் ஒரு கிளினிக் வச்சு, கார்பரேட்ல வந்து டாக்டர் சம்பாதிக்க போறது இல்லைங்க. கார்பரேட் என்ன மாதிரியான கட்டமைப்புன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? அங்க ஒரு கிளினிக் வச்சுக்கிட்டு ஒரு டாக்டர், ஒரு சின்ன நர்சிங் ஹோம் வச்சுக்கிட்டு ஒரு டாக்டர் எத்தனை பேரை வந்து ஒரு டயபெட்டாலஜியோ ஒரு எம்டி ஜெனரல் மெடிசன் முடிச்சுட்டோ பாக்குறாரு. நீங்களே ஒரு சென்சஸ் எடுத்து பாருங்க. அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனே தேவையில்லையே, வந்திருக்காது நண்பா. இதுல இன்னொரு தரப்பு வந்து கார்பரேட்டுகள் கையில இந்த மருத்துவமனைகள் போனதுனால சில பிரச்சனைகள் உருவாயிருக்கு, அது மருத்துவர்களையும் இன்னைக்கு பாதிக்குதுன்னு சொல்றாங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? வளர்ச்சின்றப்ப நல்லதும் நடக்குங்க, கெட்டதும் நடக்குங்க. அதை வந்து நம்ம ரொம்ப ஆராய முடியாதுங்க. இன்னைக்கு சில விஷயங்கள் இன்வெஸ்டர்ஸ் தேவைப்படுது. கார்பரேட்ன்றது வந்து ஒரு பல இன்வெஸ்டர்ஸ், பணம் வைத்திருக்க நபர்கள் அதுல பணத்தை செலுத்தி அதுல லாபம் ஈட்டணும்னு பாக்குறாங்க. அதுல ஸ்கேன்ல இருந்து வசதி வாய்ப்பு கிடைக்குது. அது நோயாளிக்கு பயனுள்ளதா அமையுது. சரியா? அப்ப நோயாளி அதை பயன்படுத்தி அது வாழ்வு திறன் இம்ப்ரூவ் ஆகுது. கண்டிப்பா ஒரு ஒரு பெரிய கட்டமைப்பு வர்றப்ப
சின்ன கட்டமைப்பு கொலாப்ஸ் ஆகிறது வந்து இயற்கை தாங்க. அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் எந்த விதத்துலையும். இன்னொன்று, இந்த டாக்டர்கள், அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் எண்ணிக்கை வந்து அந்த பணியிடங்களே உயர்த்தப்படாமல் இருக்குன்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா? அதுல வந்து உங்களோட ஒப்பீனியன் என்ன? உண்மைதானங்க. லாஸ்ட் டைமே அழகா டாக்டர் சாந்தி மேடம் கூட நல்லா பேசியிருந்தாங்க. அது உண்மைதான். இஃப் அட் ஆல் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் மைட் பி இன்க்ரீஸ் சார். அதாவது நான் அரசுக்கு இந்த இடத்துல நம்ம ரெக்வஸ்டா வைக்கிறது என்னன்னா, நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு அதாவது நோயாளிகளுக்கு ஏத்த அளவுக்கு மருத்துவர்களை கொண்டு வரலாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பிஎஸ்சிலே 300 பேஷண்ட் பார்க்குற இடம்லாம் இருக்கு. ஒரே நபர் வந்து 300 பேஷண்ட் எப்படி பாசிபிள்? ஒரு நோயாளியை பார்க்கறதுக்கு 15 நிமிஷம் வேணும்னு நம்ம ரெக்கமெண்டேஷன் சொல்லுது. ஒரு நோயாளியை பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் வேணும்? 15 மினிட்ஸ், 10 to 15 மினிட்ஸ் குறைஞ்சது. ஒரு அதில் பாதி கூட வச்சுக்கோங்களேன், 7 மினிட்ஸ். எத்தனை பேரால அந்த அளவுக்கு பார்க்க முடியுது? ஏன்னா அவ்வளோ நோயாளிகள் இருப்பாங்க. அது தவிர மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் கேன் திங்க் அபவுட் தட் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இன் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிஎஸ்சிஸ் அண்ட் மெடிக்கல் காலேஜஸ். பொதுவாக ஒரு பிம்பம் இருக்கு. நீங்க முதல்ல நம்ம நிறைய பேசின மாதிரி மருத்துவர்கள்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கும், இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, லக்ஸுரியஸாக இருக்காங்க அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து நாங்கெல்லாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போது ஒரு டாக்டர்னா அவருடைய ஒரு ரொட்டீன், அவருடைய டே எப்படி இருக்கும், அவர் எவ்வளோ நேரம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, ஒரு ஆரம்ப நிலையில் அவர் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னா எவ்வளோ அவர் லைஃப்பில் என்னென்ன விஷயங்களை அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்களேன். இல்ல, இதுல ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஏர்னிங்ன்றது வந்து நான் என்னைக்குமே ஒரு பொருட்டா பார்க்கவே மாட்டேன் பிரதர். அது வந்து ஐ எம் நாட் ஃபார் மணி இஸ் ஆல்வேஸ் எ பை ப்ராடக்ட். சரியா? இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் நண்பா. எனக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்கு, அந்த வேலையை நான் சந்தோஷமா செய்யறேன்னா, சரியா? எப்படி அந்த வேலையை நான் சந்தோஷமா செய்யறேன்னா அதுக்கு நேரம் கிடையாது, தூக்கம் கிடையாது, பணம் பெருசு கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்மளோட கமிட்மெண்ட், நம்மளோட ஹாப்பினஸ், நம்மளோட சந்தோஷம் அந்த வேலையில கிடைக்கிறப்ப பணம் ஆட்டோமேட்டிக்கா வருங்க. அதுக்காக வந்து நான் போய் வேலை செய்யற இடத்துல பணம் கேட்காம வேலை செய்யறது, டிமாண்ட் பண்ணாமையோ என்னோட ஸ்கில்ல நான் வந்து ஷோ பண்ணாமையோ நான் வேலை செய்ய போறது கிடையாது. சரியா? பணம் அப்படின்றத நம்ம ஒரு பாயிண்டா வச்சு எந்த இடத்துலயுமே பேசக்கூடாதுன்றது தான் என்னோட பர்சனல் ஃபீல் ஒரு வேலை செய்யறதுல. சரியா? பட் ஒர்க், மணி வில் பி அ பை ப்ராடக்ட். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க, இப்படியும் சொல்றீங்க அப்படியும் சொல்றீங்கன்ற கான்செப்ட்னா, பணத்தை நோக்கி ஒரு வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா பணம் வராது நண்பா. அது இந்த இடத்துல பதிவு பண்றேன். இதே நீங்க முழு வேலையை செஞ்சுட்டு என்னோட சேலரி இதுரா, என்னோட ப்ரொஃபஷனல் ஃபீஸ் இதுரா குடுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க உங்களோட திறமை பேசுங்க, நீங்க பேச மாட்டீங்க. ஸோ திறமையை காமிச்சு திறமையை வளர்த்துக்கிட்டு யுவர் சேலரி ஆர் யுவர் ப்ரொஃபஷனல் ஃபீஸ் ஆட்டோமேட்டிக்லி வில் கம். சரியா? நிறைய பேர் என்னன்னா ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு காரணம் என்னன்னா, நான் சொல்றேன் இல்லைங்க, ஒரு எதிர்பார்ப்போட அவன் மெடிசன் முடிச்சிருப்பான், ஒரு லோன்ல இருப்பான், அதை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில வேற என்னெல்லாம் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி அவனால பண்ண முடியும்னு பார்ப்பான். சரியா? அவன் அந்த பையனுக்கு ரியலாவே நீங்க கேட்டு பாருங்க, உனக்கு மருத்துவத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டு பாருங்க, இருக்காது. அம்மா அப்பா படிக்க சொன்னாங்க சார், படிச்சேன் சார். அது மாதிரி எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் தாங்க. இந்த ஃபீல்டு வந்து ஹியர் ஆஃப்டர்வர்ட்ஸ் வில் பி வெரி சேலஞ்சிங் பிகாஸ் சோ மச் திங்ஸ் ஆர் டு பி லேர்ன்ட். 1-2 இல்லைங்க, இன்னும் எனக்கு ஸ்டான்லியில நான் எம்எஸ் பண்றப்ப 3 நாள்லாம் தூங்காம வேலை செஞ்சிருக்கேங்க. எப்படி பிஜி பீரியட்ல 3 நாள் தூங்கவே இல்லாமன்னு சொல்ல முடியாது, ஒரு 1 hours 2 hours அங்கேயே படிச்சுக்கிட்டு. சரியா? அதே மாதிரி அந்த எல்லாம் யோசிச்சு பார்க்க முடியுமா? அப்ப அந்த லவ் டு த சர்ஜிக்கல் ப்ரொஃபஷன் எவ்வளவு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தா இந்த ப்ரொஃபஷன் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். மீன்வைல் வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் ஹெல்த். அது எங்கேஜ், உடற்பயிற்சி, உணவு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். நல்ல நண்பர்கள், ப்ரேயர்ஸ், திஸ் ஆல் கேன் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ். இல்லை, அந்த கேள்வியோட ஒரு தொடர்ச்சி அதோட நான் முடிச்சிடுறேன் டாக்டர். அதான் அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நான் கேட்குறேன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இயர்லி 2000 பார்த்தோம்னா ஒரு டாக்டர் வருவார், அந்த கிளினிக்கில் தான் காலையிலேருந்து ஈவினிங் வரையும் இருப்பார், அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போயிடுவார். எமர்ஜென்சினா நம்ம வீட்டுக்கு போய் பார்ப்போம். பட் இன்னைக்கு காலகட்டம் வந்து ஒரு மருத்துவர்கள் நிறைய மருத்துவமனைகளுக்கு போய் வேலை செய்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, எதனால் அப்படி மாறி இருக்குன்னு நான் கேட்குறேன். இல்லை, லைஃப் ஸ்டைல் வந்து அன்பிரடிக்டபிள் பிரதர். நீங்கள் வந்து காலையில் 6 o'clock விளையாட போகலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஒரு ஜிம் பண்ணலாம், இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலான்னா கண்டிப்பாக முடியாது. நைட் ஒரு லேட் நைட் சர்ஜரி வரும், இல்லை லேட் நைட் கால்ஸ் வரும். அப்போ வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனில் வந்து அவங்க ஹெல்த்துக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்கனாலே பெரிய விஷயம் தான். அதுதான் ஃபேக்ட். அது எங்கேஜாக இருந்தாலும் சரி, சீனியர் டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, அன்லஸ் அவங்க இது போதும்பா, இதுக்கு மேலே இதிலெல்லாம் போய் நிற்க வேண்டாம், இந்த ப்ரொஃபஷனில் ப்ராக்டிஸ் வந்து லிமிட் பண்ணிக்கலாம்,
இப்போ நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொல்ற டைம் தாங்க. பேஷண்ட் வெயிட் பண்ணி பார்க்கணும்னா பார்ப்பாங்க. ஸோ நான் எனக்கு ஒரு 1 ஹவர் கண்டிப்பா வாரத்துல ஒரு 3 நாளாவது நான் பிரேக் எடுக்கணும்னு நினைப்பேன். சரியா? அதே மாரி எத்தன பேர் வந்து அவ்வளோ அத்தாரிட்டிவா அவங்கள வந்து பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஸோ எவ்ரி டே த டாக்டர் லைஃப் இஸ் கோயிங் டஃபர் அண்ட் டஃபர். அவங்களோட அந்த மருத்துவர்களோட ஹெல்த்த பார்த்துக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஏன்னா தேவை கல்யாணம் ஆகுதுன்னா பிள்ளைய பார்க்கணும், குடும்பத்த பார்க்கணும். ஆ சொசைட்டில நீங்க சொல்றீங்கல்ல ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணியிருக்குன்ட்டு. சரி, அது அந்த காலத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாங்க. இன்னைக்குமே சில மருத்துவர்கள் அதுல அந்த மாரி இருக்கலாங்க. சரியா? அதுல 100% ஆஃப் த டாக்டர்ஸ் அப்படி இருக்காங்கன்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. ஐ கேன் சே ஒரு 5 to 10% ஆஃப் த டாக்டர்ஸ் மே பி லைக் எக்ஸெல்லிங். மத்த எல்லாருக்குமே லைஃப் ஸ்டைல் டஃப் தாங்க. அந்த 5 to 10% ஆஃப் த டாக்டர்ஸுமே அவங்களோட நேரத்த வந்து சர்ஜரிலயும், பேஷண்ட் கேர்ல மட்டும் செலுத்துனாங்கன்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைலும் கம்மியா தாங்க போயிட்டு இருக்கு. அவங்களோட லைஃப் லாங்கிவிட்டியும் கம்மியா தான் போயிட்டு இருக்கு. இதுல நீங்க சொல்ற மாரி மனி இஸ் செகண்டரி. நம்ம ஹெல்த், நம்ம ஃபேமிலி, நம்ம ஒரு ஒரு கல்யாணம் ஆக வேண்டிய கூடிய பையனோ, பொண்ணோ அந்த வர்ற பார்ட்னர்ட்ட இந்த மருத்துவ அ என்ன சொல்றது? மெடிக்கல் ப்ரொஃபஷன் இந்த நிலைமையில தான் இருக்கு. பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம வாழ்வோம். பின்னாடி சம்பாதிச்சுக்கலான்ற மனப்போக்கு இருந்ததுன்னா, கண்டிப்பா மருத்துவர்கள் நிம்மதியா வாழலாங்க. அ கண்டிப்பா இந்த மாரி தேவையில்லாத டிஸ்கஷன்ஸ்லாம் வராதுங்க. ஒண்ணே ஒண்ணு தான் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வந்து ப்ரொஃபஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து எல்லா ப்ரொஃபஷன்லயுமே தேவைக்கு மிகுதியான நம்பர்ஸ் கொண்டு வந்தாச்சு. ஐ திங்க் வி ஆல் வில் கோ பேக் டூ அக்ரிகல்ச்சர் ஐ திங்க். நெறைய இன்ஜினியர்ஸ் அக்ரிகல்ச்சர் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் அக்ரிகல்ச்சர் போய் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய படிக்கிறோம். ஐ திங்க் இன்னும் நம்ம அந்த காலத்து கலாச்சாரம் மாரி அ நம்ம நம்ம தேவைக்கான உணவ நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து வாழ்க்கைய கழிப்போன்ற காலங்கள நோக்கி தான் நம்ம போறோம்னு நெனைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஊஸ் அவுட், ஜாப்ல இருந்து ஊஸ் அவுட். ஏஐ வந்ததுனால எல்லா ப்ரொஃபஷனையும் நம்பர்ஸ கண்டமேனிக்கு இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எதுல இருந்து எங்க இருந்து சம்பாதிப்பாங்க? அப்ப சம்பாதிப்பெல்லாம் விட்டுட்டு நம்ம உணவு தான் முக்கியமான தேவை. அதுக்கு ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் ஃபியூச்சர் போகுன்றது என்னோட ஒரு கருத்துங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ டாக்டர்.